நம்ம நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். பட் உங்களுக்கு வந்து அதில் சில டவுட்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறும். நம்மளால வந்து ப்ராப்பராக ஒழுங்காக அந்த கன்சிஸ்டன்சியில் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது. அண்ட் யூனிவர்ஸ் கிட்டையும் நம்ம என்ன வேணுன்றதை கம்யூனிகேட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷனில் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் எனக்கு நிறைய மெசேஜஸ்மே வந்து இதை பற்றி வருது. ஸோ ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம், யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை பற்றி நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நான் என்ன பேசுகிறேன்றது புரியும். இப்போ வந்து எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், நான் ஈர்ப்பு விதி பயிற்சியெல்லாம் ஈடுபட்டிருக்கேன். பட் என்னோட ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தெளிவான எனக்கு மனநிலை இல்லை அப்படின்னா நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் முறையையும் சரி, நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கோல் வந்து செட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த விஷயந்தான் வேணும் அப்படின்ற கோலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணும். செட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு இந்த விஷயந்தான் வேணும் அப்படின்றத புரிய வைக்க முடியும். உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருந்தாலோ, இல்லை என்னால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்ஃப் டவுட் இருந்தாலே வந்து யூனிவர்ஸ் கிட்ட நம்ம ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு டவுட்டான மென்டாலிட்டியில தான் நம்ம இருப்போம். ஸோ நம்ம சப்கான்சியஸ்க்கு புரியாது, இது நம்மளுக்கு வேணுமா வேணாமன்றதே புரியாது. இப்போ வந்து நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோல் வந்து ப்ராப்பராக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத எந்த வித செல்ஃப் டவுட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கோலை வந்து செட் பண்ணணும். இதான் வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசணும். இப்போ யூனிவர்ஸ் கிட்ட பேசுறது அப்படின்னா நிறையா பேர் வந்து நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 to 5 வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம யூனிவர்ஸ் கிட்ட பேசும்போது அது வந்து நல்லாவே புரியும். ஸோ அது வந்து நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது மோர் எஃபெக்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட அதை பேசி பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் நம்மளுக்கு வந்து யாரும் எழுப்பலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும். பட் அந்த டைமில் நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா எந்த ரீசன்னால அது நடக்குது அப்படின்னா நம்ம மைண்டு வந்து ரொம்ப காமாக இருக்கும். சுற்றி எந்த நாய்ஸுமே இருக்காது. நம்மளுக்கு அன்வான்டட் எந்த ஒரு தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் வராது. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பேசும்போது யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு என்ன வேணுன்றதை எக்ஸாக்டாகவே புரிய வைக்க முடியும். வந்து நான் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், இல்லை 3 to 5க்குள்ளே எழுந்திரிக்கிறேன்னா ஒரு விஷயத்த தான் நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ, உங்களுக்கு லைஃப்பில் என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையுமே கேட்கலாம். எனக்கு நான் கேட்குறேன் அப்படின்றத விட அது என் லைஃப்பில் இருந்தது அப்படின்னா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவலைசேஷன் மெத்தட் அந்த டைமில் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆசைப்படுறீங்க, லைஃப்பில் என்னென்ன வேணும், லைஃப்பில் என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வாழ நினைக்கிறீங்க, அது எல்லாமே வந்து இந்த டைமில் நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சப்கான்சியஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணும். இதுதான் என்னோட வாழ்க்கை, ரொம்ப பாசிட்டிவாக மாற்றும். நம்ம மென்டாலிட்டியே வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஒரு பாசிட்டிவான நம்மளோட முன்னாடி இருந்த ஒரு மைண்டும் சரி, இதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நம்ம மைண்ட் வந்து ஒரு ரொம்ப மோர் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம லைஃப்பில் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம், இப்போ வந்து நான் ஒரு கோல் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து யூனிவர்ஸ்க்கு ப்ராப்பராக புரிய வைக்கணும். இப்போ வந்து செல்ஃப் டவுட்டுன்றது இருக்கவே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு வந்து நான் வீடு வாங்கணும் அப்படின்றத நான் எப்படி புரிய வைப்பேன்? இப்போ நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் வீடை பற்றி, பட் எனக்கு அது டிலே ஆகுது அப்படின்னா என்ன காரணம்னா யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் புரிய வைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன யோசிக்கணும்? நான் வந்து ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்க போகிறேன்னா இல்லை வில்லா வாங்க போகிறேன்னா, இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு தெளிவான ஐடியா இருக்கணும். இப்போ நான் வில்லா வாங்க போகிறேன் அப்படின்னா நான் இந்த வில்லா வாங்க போகிறேன், இது வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கணும், இங்கே வந்து நான் இத்தனை சென்ட் இருக்கணும் அண்ட் இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான மென்டாலிட்டி இருக்கணும். இல்லை நான் வந்து அபார்ட்மெண்ட் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா யூனிவர்ஸுக்கும் அது புரிய வைக்க முடியாது. நம்மளுக்கு என்ன வேணுன்றதை புரிய வைக்க முடியாது. பட் நம்மளுக்கு என்ன பிளைண்டாக வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குமே தவிர அது என்ன மாதிரி வீடு அப்படின்றத நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயம் நீங்கள் எடுத்தாலும் அதை ப்ராப்பராக, இப்போ வீடு அப்படின்னா அந்த வீடோட ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும் சரி, அது வில்லாவா இல்லை உள்ள எத்தனை ரூம்ஸ் இருக்குது அண்ட் கிச்சன் நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க, ஃபர்னிச்சர் எப்படி செட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக வந்து யூனிவர்ஸ்க்கு புரிய வைக்கணும். இல்லை நான் ஒரு கார் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கார் என்ன, பெட்ரோல் எடுக்கிறேன்னா இல்லை டீசல் எடுக்கிறேன்னா, அந்த காரோட மாடல் என்ன, அந்த காரோட கலர் என்ன, அந்த கார் வந்து என்ன வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்ம யூனிவர்ஸ்க்கு புரிய வைக்கணும்.
புரிய வச்சா மட்டும்தான் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து செல்ஃப் டவுட் இருக்கும். இதை வந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ற செல்ஃப் டவுட் இல்லாம ஒரு பிளைண்டா நம்பணும். இது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் தான் இருக்குமே தவிர பயம் இருக்காது. அதை வந்து நம்ம பட் வந்து நம்மளோட லிமிட்டட் பிலீஃப்ஸும் சரி, முன்னாடி வந்து நம்ம பழக்கப்பட்ட விஷயமும் சரி, இது நடக்குமா நடக்காதான்ற கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு செட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம மைண்டில் வந்துட்டே தான் இருக்கும். பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ் போயிடும். ஸோ பிளைண்டாக வந்து உங்கள் ப்ராசஸை வந்து நீங்கள் நம்பணும். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் லேட் ஆகிறதுக்கு வந்து ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஹாப்பியாக வந்து எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, என் லைஃப்பில் அந்த விஷயம் இல்லாத விஷயத்தை தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது என்கிட்ட அது இல்லை அப்படின்னும் போது எனக்கு கவலை தான் இருக்குமே தவிர ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ இந்த நன்றி எழுதும் போதோ இல்லை நீங்கள் அஃபர்மேஷன் கேட்கும்போதோ ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்குள்ளே வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது அதை ஹாப்பியாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இது என் லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக உங்கள் மைண்டை தாட்டையும் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தேடி வரும். எப்பயுமே வந்து நம்ம தாட்ஸை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுல டவுட் இருக்குது, இல்லை ஈர்ப்பு விதியில் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதில் கூட கேட்கலாம். ஆக்சுவலாக நிறையா மெசேஜஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதையும் மீறி நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஆட் பண்ணுறேன், அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோர்சஸ் இல்லை கிராஜுவேட் கோர்சஸ் அது மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.